நான் போய் அந்த நபரை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சோழனும் பாண்டியனும் கேட்டா சோழனும் பாண்டியனும் கேட்டா வேலை விஷயமா வெளியே போயிருக்க குரூப் அப்படின்னு சொல்லிடு. சரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் எல்லாருமே ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. சோழன் இருந்துட்டு அந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டார். அதுக்கு அடுத்ததாக இனிமேல் அந்த ஆளை சரி பண்ணுறேன் அதே இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத நிலா. அந்த ஆளை இந்த ஜென்மத்தில் திருத்தவே முடியாது. ஆள் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லை நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் ஒரு வேளை குடியை மாற்ற முடியாமல் கூட இருக்கலாம்ல. நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானே அந்த ஆளை கொண்டு போட்டுட்டு பேசாமல் கிளம்பி வந்துட போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, என்ன பேசினாலையும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. அதனால் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், நீங்களும் பேசாமல் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு எல்லாருக்கும் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்பன்ற பாட்டுக்கு அவர் நடேசன் இருந்துட்டு பாட்டை படிக்கிட்டே வராங்க. எனக்கு வர கோவத்துக்கு நானே அந்த ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன்னு அப்படின்ற மாதிரியும் சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க பாண்டி இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக அந்த ஆள் தான் நான் அளவுக்கு மீறி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காருன்னா நீ என்ற இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் அவங்க தான் அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு தானே பார்க்குறேன், ஆனால் நீங்கள் தானே என்ன சொல்ல வச்சிட்ருக்கீங்க. ஒருத்தர் அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்னா அவர் நடந்துக்கிற முறையை வச்சு தான் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த முறையோட நடந்துக்கிறீங்க. வீட்டில் இந்த பொண்ணு வீட்டுக்கு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், சோஃபா சீட் வாங்கணும், வீட்டை பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த வீட்டிலே எங்களுக்கு அப்பனாக இருந்து என்னத்தை பண்ணிட்டீங்க? அவங்க வீடு பூந்து 34,000 ரூபாய்க்கு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் நீங்கள் அவ்வளோ பொருள் விலை கொடுத்து வாங்கி போட்டுட்டீங்களா? அந்த வண்டியை எடுத்தீங்களே ஒரு பிரோஜனம் உண்டா? ₹1 சம்பாரித்து கொடுத்துருப்பீங்களா? இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளை தான் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க தூக்குறேன்னு சொல்கிறாங்க, தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றும் உங்களால் கட்ட முடியலல்ல, கொடுத்துட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் சண்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சுருக்கிற காசை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், நீங்கள் நடந்துக்கிற முறையை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவோட சத்தியமாக நான் வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு நீ குடிக்கிறதுக்காக என் அம்மாவை சாகடிச்சேன், இப்போ என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கிறதும் உனக்கு பொறுக்கலையா? மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு வேலைக்கு போகிறதா சொல்லி கிளம்பிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிலாம் வெளியே உட்காந்துட்டு இருக்கிற போது நம்ம சேர நேர்ந்துட்டு நான் போய் சந்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனும் பாண்டியும் கேட்டால் வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் இதெல்லாம் கேட்ட உடனே எங்கேண்ணா போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்தா ராமேஸ்வரம் வந்திருக்கடா, சந்தாவை பார்க்கறதுக்காக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நானும் வரேனே, வீட்டில் இருக்கவே ரொம்ப போரிங்காக இருக்குண்ணே, ஃப்ரெண்டை பார்க்கலான்னு தான் கிளம்புனேன், அவனும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த வீட்டில் இருந்தால் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குண்ணே, நானும் உங்களோட வரேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிடா, உனக்கு தேவையானன்றதை போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனும் நம்ம சேரனும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற போது நம்ம நடேசன் வராங்க. நானும் மறக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன், ஆனால் மறக்கவே முடியல, நானும் இவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, அவங்க செய்கிறான்றாங்களே, அதாவது நிம்மதியாக செய்ய விடுறீங்களா? அதையும் செய்ய விடுறதில்ல, நீங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்ற மாதிரியெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் வராங்க. பேசாமல் அங்கிளை அந்த மது ஒழிக்கிறாங்களா அந்த இடத்துல சேர்த்து விட்டுறலாமா? அவர் தெரிந்தவன் தானே ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, தெரிந்தொன்று முதல்ல அவர் நினைக்கணும், அதுக்கப்புறமா தான் எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.